வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தாமஸ். மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கடந்த கால வீடியோக்கள்ல நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. இது யூடியூப்லயா இருக்கட்டும் சரி, டிக்டாக்லயா இருக்கட்டும் சரி, வேறு மற்ற சோசியல் மீடியாக்களையா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 சுவிட்சர்லாந்துல அகதிகள் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுவிட்சர்லாந்து அகதிகள் நிலைமை 2025 என்ன மாதிரி இருக்க போன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட ஒரு கவுன்சிலரான பீட் ஜான்சன் டாவோஸ்ல நடந்த ஒரு மாநாட்டுல ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அகதிகள் சம்பந்தமா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல கடந்த வருடம், அதாவது 2024 கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட அகதிகள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் மற்றும் புற நாடுகள், அதாவது மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதுக்கு முந்தைய ஆண்டை விட 18% கூடுதலா இருந்ததாகவும் தெரிவித்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல அகதி விண்ணப்பம் கோரி இருந்தவர்கள்ல அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் எண்ணிக்கை 7000 தாண்டி இருந்துச்சு. சோ இந்த விஷயத்துல பாக்க பாத்தீங்கன்னா, கடந்த வருடம் சுவிட்சர்லாந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடுதலானவர்களை நாட்டுகளுக்கு திருப்பி அனுப்புறது, அதாவது கூடுதலானவர்களை உள்ள எடுக்கக்கூடாதுன்ற நோக்கம் மாதிரி அதை செய்திருக்காங்க. ஆனாலும் கடந்த வருடம் 2024 கிட்டத்தட்ட 27,000 பேர் அகதி விண்ணப்பம் கோரியிருக்காங்க. மற்றது இந்த கடந்த வருடங்கள்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அவர்களுடைய ஃபைல், அதாவது அவர்களுடைய விண்ணப்பங்களும் இன்னும் பெண்டிங்ல இருக்கிறதாகவும் அதை இந்த வருடங்கள்ல முன்னுக்கு எடுத்து சொல்ல போவதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 அகதிகள் எண்ணிக்கை எப்படி சுவிட்சர்லாந்துல இருக்கும்னு சொன்னதுக்கும் அதுக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதை அங்க இப்ப அறிய தரையாது. இன்னும் ஒரு நேரத்துல அதை பற்றிய எண்ணிக்கையில தாங்க வெளியிட விடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இதன்படி பாக்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்கு இப்ப அகதிகள் வாரது சற்று குறைவடைந்திருக்குன்னு தான் சொல்லலாம். சுவிட்சர்லாந்து மட்டுமல்ல, முழு ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டாலே கடந்த வருடங்கள் அதாவது பெரும்பாலும் 2023 இன்னும் குறைவாக காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இந்த உக்ரைன்ல இருந்து வரவங்களுக்கு சுவிட்சர்லாந்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி. உக்ரைன்ல இருந்து வரவங்களுக்கு இந்த அகதி அந்தஸ்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அகதி அந்தஸ்து பாதுகாப்பு அந்தஸ்து தான் கொடுப்பார்கள். அவர்களுக்கு சொல்லி SID சொல்லி கொண்டு இருக்குது. சோ அந்த SID தான் அவர்களுக்கு வழங்கப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தற்சமயமாக பாதுகாப்பாக இந்த நாட்டுல இருக்கலாம். உங்களுக்கான படிப்புகள் மற்றும் வீடுகள், உங்களுக்கான இன்சூரன்ஸ்கள் எல்லாமே அரசாங்கத்தினால் செய்து தரப்படும். இதுவே சுவிஸ் மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இங்க டாக்ஸ் கட்டுற காசு இப்படி அங்க இருந்து வரவங்களுக்கு ஆண்டி போகுதுன்னு சொல்லி. சோ ஆனாலும் இதை தவிர்க்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, UNHCR, அதாவது அகதிகளுக்காக இருக்கிற அமைப்பான UNHCR இதை ஏற்றுக்கொள்ளாது. சோ எந்த நாட்டிலையும் அகதிகளை ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுல அவங்க மும்மனமா இருக்காங்க. சோ அந்த விஷயத்தின் படியில சுவிட்சர்லாந்து ஒரு குறிப்பிட்ட தொகையான அகதிகளை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டியதா கட்டாயம். சோ அப்படி பாக்க வேறு நாடுகள்ல இருந்து வர அகதிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாம உக்ரைன்ல இருந்து வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு கடமையாக இருக்கிறதால வேற வழி இல்லை. சோ ரெண்டாலும் இதுவே சுவிட்சர்லாந்துல பெரிய பிரச்சனையா உருவாகி கொண்டு வருது, ஏற்கனவே உருவாகி இருக்குது. அப்படி பாக்க சுவிட்சர்லாந்து அகதிகளை ஒருங்கமைப்புல மிகவும் கட்டிக்காரங்கன்னு தான் சொல்லலாம். அதாவது சிறப்பா செயற்பட்டு கொண்டிருக்காங்க. சோ அந்த வகையில நாங்க இப்ப பார்த்திருப்போம். இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு விடை கிடைத்தது நினைக்கிறேன். அதாவது 2025 அகதிகள் தொகை சுவிட்சர்லாந்துல குறைவாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 27,000 பேர் வந்திருக்காங்க. அதுலயும் 7,200 பேரு கிட்ட அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து பார்க்க சுவிட்சர்லாந்து கொஞ்சம் அகதிகள் விஷயத்துல உஷாராக வலிக்கிட்டாங்க. அகதிகள் என்றதுக்காண்டி நாங்க நினைக்க கூடாது போரால பாதிக்கப்பட்டதான் அகதி என்று சொல்லி நினைக்க கூடாது. காலநிலையால பாதிக்கப்பட்டவங்களும் அகதிகளா வந்திருக்காங்களா, வெள்ளப்பெருக்கு, வறட்சி ஏற்பட்டு அல்லாட்டி ஒரு மலைச்சரிவுனால தங்களோட வீடுகளை வெளியேறி இன்னொரு இடத்துல போய் குடியேறவங்க, அவங்களையும் இந்த அகதி கணக்கெல்லாம் கூடுதலா எடுப்பாங்க. சோ அவங்களும் இந்த கணக்குகளை உள்ளடங்கும். சோ இதை பற்றிய இன்னும் தெளிவான விவரத்தோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தாமஸ். நன்றி, வணக்கம்.